ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் ஒரு ஜென் மாஸ்டரை சந்தித்தார். அவர் ஜென் தத்துவத்தை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தார். மாஸ்டர் அவரை அன்புடன் வரவேற்று தேநீர் அருந்த அழைத்தார். அவர்கள் அமர்ந்ததும் மாஸ்டர் பேராசிரியரின் கோப்பையில் தேநீரை ஊற்றத் தொடங்கினார். கோப்பையில் தேநீர் நிரம்பி வழியும் வரை ஊற்றி மேசையில் கொட்டினார். திடுக்கிட்ட பேராசிரியர், மாஸ்டர் நிறுத்துங்கள். கோப்பை ஏற்கனவே நிரம்பிவிட்டது என்று கத்தினார். ஜென்மாஸ்டர் புன்னகைத்துக்கொண்டே தேநீர் ஊற்றுவதை நிறுத்தி, பேராசிரியரே, இந்த கோப்பையைப் போலவே உங்கள் மனமும் தேவையில்லாத கருத்துகள், சந்தேகங்கள், அனுமானங்கள் மற்றும் அறிவுகளால் நிறைந்துள்ளது. நீங்கள் முதலில் உங்கள் மனக்கோப்பையை காலி செய்யாவிட்டால் நான் எப்படி உங்களுக்கு ஜென் தத்துவத்தை கற்பிக்க முடியும் என்று கேட்டார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வாழ்க்கை பற்றி ஒருவர் உண்மையாக கற்றுக் கொள்ளவும் வளரவும் வேண்டுமென்றால் அவர் திறந்த மற்றும் அடக்கமான மனதுடன் அணுக வேண்டும். குழப்பமான மனநிலைதான் நம் வளர்ச்சியை தடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம்.